பிஎன்சியை கவர் பண்ற மாதிரி தேவா, ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி ரகுமான் 2 பேர் உள்ள வர்றாங்க. 90களின் தொடக்கத்துல 2 பேர் உள்ள வர்றாங்க. அப்ப அவருக்கு ராஜாவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அந்த இது கிராஃப்ட் இறங்குது. இறங்குதுன்னா வாய்ப்புகள் இறங்குது. அவர் என்னைக்கு இறங்கல, அவருடைய குவாலிட்டி இறங்கல, அவருடைய ரீகார்டிங் இறங்கல, அவர் வாய்ப்புகள். இன்னொரு ஆளும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான காமெண்டேட்டருக்கு ஒருத்தர் உள்ள வர்றாரு. அது வரைக்கும் ரஜினிகாந்த் படங்கள் மட்டுமே இளையராஜா மட்டும் தான் பண்ணுவாருங்கிற காலம் மாதிரி தேவா பண்றாரு. அண்ணாமலையில ஆரம்பிக்குது. அண்ணாமலையில் ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா பாலச்சந்தருக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்பட்டு தனியா பாலச்சந்தர் போய் வேற மியூசிக் டேரக்டர்ல படம் பண்ணிட்டு இருக்காரு. மரகதமணி அப்பதான் கூட்டு வர்றாரு, அழகன் படம் பண்றாரு. அந்த மரகதமணி இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினார் இல்லையா, அந்த தேசிய ஆஸ்கார் மரகதமணி அழகன் ஆஸ்கார் வாங்கினார் இல்லையா, அந்த மரகதமணியை ரொம்ப கேப் விட்டார்ல மரகதமணி. ஆமாமா, அவருக்கு ஏஜ் 70 வயசுக்கு மேல ஆகுது. மரகதமணியை கூட்டு வந்து இப்போ இளையராஜாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கப்ப தேவா உள்ள வர்றார். தேவா யூஸ் பண்ணிக்கிறார். தேவா யூஸ் பண்ணிட்டு தான் அண்ணாமலை பாட்சா அது. ஆனால் அந்த அவருடைய வளர்ச்சிக்கு தேவா வளர்ச்சிங்கிறது வந்து சாதாரண வளர்ச்சி கிடையாது.